So, hi guys! So, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம வேற கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி தான். ஸோ நம்ம கிராணி 1 இன்னைக்கு விளையாட போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது நீங்கள் கடைசியில் போக போக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஏன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிகினர்னு சொல்ல முடியாது. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், பட் எனக்கு தெரியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சரி வாங்க உள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஒவ்வொரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஐட்டம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாமா? ஸோ டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எந்திரிச்சிடுறோம். ஸோ சரி பார்ப்போம். கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போயிடும் வேறு. கொஞ்சம்லாம் அங்கங்கே கட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து இந்த கிராணி வந்துட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ ஏன்னா அவள் ஸ்லோவாக தானே நடக்கிறா. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ சரி வாங்க நம்ம இந்த வழியாக போயிடலாம். ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை, கார் பேட்டரி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம போகலாமா? இப்போ நம்ம கீழே போய் இதை போட்டுடலாம். இந்த கிராணி வேறு பின்னாடி வர சவுண்டு ஆகும்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. தெரிஞ்சவங்க வீடியோவில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிராணி தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நான் சீக்கிரம் பார்த்துட்டு இது பண்ணும்போது, அது இல்லாமல் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து கட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் அதில் லேக் ஆகிடுச்சு போல். ஸோ அதனால் இது மட்டும் கட் பண்ணி எழுதிட்டேன். உங்களுக்கு கிராணி எங்கேயும் தரலன்னா கோச்சிக்காதீங்க. ஸோ பாடி சளி வேற பிடிச்சிக்கிச்சு. ஸோ சரி ஓகே. கிராணி வர சவுண்டு கேட்டு உள்ளே உட்காந்துக்கலாம். வரலன்னு வேற தெரில. திரும்பி பார்ப்போமா? இல்லை வரல, கிராணி வரல. சரி நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். எதுவும் இல்லை. சரி ஓகே வேலை போவோம். கிராணி எப்படி இங்கே வரல. ஸோ ஏதாச்சும் வராளா? சரி வரல. ஸோ நம்ம இங்கே இருக்க கேஸ் லைன் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ கேஸ் லைன் எடுத்துகிட்டு கீழே போய் போட்டுடலாம். நம்ம இங்கே போட்டுடலாம். சரி ஓகே. இப்போ நம்ம மேலே போயிட்டு ஸோ நம்ம இங்கே சேஃப்க்கு பக்கத்தில் இருக்க இடத்துல தான் போக போகிறோம். ஸோ இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. சரி ஓகே இருங்க, நம்ம இந்த வழியாக போயிடலாம். ஸோ சரி ஓகே. கிராணி வந்து அந்த கேஸ் லைன் போட்ட சவுண்டுக்கு அங்கே போயிருப்பா. ஸோ நம்ம இந்த இடத்துல ஏதாச்சும் செக் பண்ணணும், வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம பிளேஸ் வேறு ஓப்பன் பண்ண முடியாது. சரி ஓகே. சரி நம்ம இந்த ஜனம் வழியாக போயிடலாம். கிராணி இங்கே எதுவும் இல்லை. கிராணி சவுண்டு போடுறப்பெல்லாம் நான் தப்பிச்சிட்றேன். ஸோ ஈஸியாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ இன்ஜின் எடுத்தாச்சு. கிராணி சவுண்டு வேறு கேட்குது. இந்த சைடு வருவானான்னு வேறு தெரியலையே. கீழே போயிடலாம் guys. ஸோ சரி ஓகே கீழே வந்தாச்சு. ஸோ இங்கே நம்மளோட அந்த இன்ஜினை வந்து இங்கே சரி பண்ணிடலாம். சரி ஓகே. இப்போ நம்ம வெளியே வந்துட்டு இதை தள்ளி விட்டுருவோம். கிராணி வருவா. கிராணி வரத்துக்குள்ளே நம்ம இங்கே உள்ளே வந்துடலாம். வராலான்னு வேறு தெரில. சவுண்டு வேணால் கேட்குது. இதுக்கும் பார்ப்போம். சரி வரல, நம்ம வரத்துக்குள்ளே போயிடலாம். ஏன்னா எப்படியும் அந்த சவுண்டு கேட்டதுக்கு அவங்க வந்துடுவா கண்டிப்பாக. ஸோ நம்மளால் அங்கேயே இருக்க முடியாது. நம்ம இந்த வழியாக வந்துடலாம். சரி இங்கே ஓப்பன் பண்ணிடுவோம். இது வேறு சவுண்டு கேட்டுருச்சு. இந்த பேக் வேறு ஆடிக்கிட்டே இருக்குது. பைத்து பிடிச்சிது. இது காக்காக்கிட்டே ரிமோட் இருக்குது. தேவையில்லை. இதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இதில் எதுவும் இல்லை. சரி ஓகே நம்ம கீழே சீவர்கிட்ட போவோம். சாக்கடை இருக்க இடம் மட்டும் கேவலமாக இருக்குது. எதுவும் இல்லை. சரி ஓகே நம்ம இப்போ வெளியே வந்துட்டு நம்ம சீக்கிரமாக போகணும். இந்த கிராணி வந்துட்டு போயிருப்பா. திரும்பி ஏதாவது சவுண்ட் போட்டுனா வந்துடுவா. வந்துட்டு வேறு சரியில் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. போகலாமா? சரி சரி அப்பாடி வந்தாச்சு. சரி பேக் வேறு ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த கிராணி ஆட்டி விட்டு போயிடுவா பைத்துக்காரி. சரி ஓகே இப்போ நம்ம கீழே போயிடலாம். ஸோ இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். சரி
இப்போ எப்படி இங்கே கிராணி வரல, ஸோ நம்ம அதுக்குள்ளே நம்ம கீழே போகலாமா? சரி நம்ம மேலேயே போவோம். ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே ட்ரா ஷெல்ஃப்லாம் ஸ்டே பண்ணுவோம். ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு, நம்ம இங்கே இருக்க ட்ரா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு கன் பேக் கிடச்சிருக்கு. ஸோ இதில் எதுவும் இல்லை. சரி ஓகே, மேலே இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து மேலே போய் ஸ்பெஷல் கீயை வந்து வச்சிடலாம். ஸ்பெஷல் கீ வச்சுட்டு மீட் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ அது வேறு போய் எடுக்கணும். சீவரில் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்த இடத்துல எங்கேயுமே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். சரி வாங்க போகலாம் கீழே. அப்பாடி, இங்கே வேறு இந்த பெயிண்டிங் வேறு இருக்குது. இங்கே சீக்கிரம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக செக் பண்ணிட்டு போகணும். ஸோ இங்கே எதுவும் இல்லை. சரி இங்கேயும் எதுக்கு செக் பண்ணிடலாம். சாரி இங்கே இல்லை. ஸோ இப்போ கிராணி வேறு எங்கே இருக்கான்னு தெரில, சவுண்டையும் போடல. சரி இங்கே இங்கே ராயலில் வச்சுருக்கான்னு பார்ப்போம். கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. சரி நம்ம கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போய் கீழே இருக்க ஒயர் கட் பண்ணுவோம். எனக்கு அந்த எஸ்கேப் இல்லைனாலும் எனக்கு அந்த ஒயர் கட் பண்ணதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எங்கேயோ நம்ம புக்கு எடுக்கணுமே. ஓஜோ அந்த புக்கு ஆன் பண்ணுறது தான் நான் புக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஸோ நம்ம இந்த சைடு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இருக்குது. சரி இதை ஒர்க் பண்ணிடுவோம். சரி ஓகே, இந்த வழியாக போகலாமா? கிராணி சவுண்டு வேறு கேட்குது. கொஞ்சம் சவுண்டு போடுறா. இப்போ தான் அவன் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. சீக்கிரமாக கட் பண்ணிட்டு ஓடிடலாம். இந்த வழியாக போயிடலாம். ஐயோ இங்கே போட்டால் வருவா. சரி அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போவோம். இங்கே வேணால் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஷார்ட் கன் பார்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே பார்த்திங்கன்னா டெடி இருக்குது. வீல் கிராங்கும் தேவையில்ல. சரி நம்ம போகலாம். நாம் இந்த கன் பார்ட்டை எடுத்துகிட்டு போகலாம் கீழே. கிராணி வர சவுண்டு கேட்குது, உங்களுக்கு கேட்காது. ஏன்னா நம்ம மியூட் பண்ணிட்டு தானே வேறோம். ஸோ கிராணி அந்த சைடு வருவான்னு நம்ம இந்த வழியாக கீழே போயிட்டு கார் இருக்க இடத்துக்கு போயிடலாம். அப்பாடி இன்னும் என்ன பீஸாக நம்ம ஆளில் விட்டோம். ஸோ இங்கே இருக்க கார்க்கியே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு சேஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரி ஓகே, மேலே சரி மேலே போகணும். மேலே போய் அந்த இது இருக்கணும் நம்ம கட்டிங் ப்ளேஸ். சரி ஓகே, அதான் ஆல்ரெடி கட்டிங் ப்ளேஸ் பார்த்தோம். ஆனால் முடிவு பண்ணது கார் கேம் பிளே. ஸோ அப்போ அதுதானே முடிக்கணும். ஸோ கிராணி வர பயமாக வேறு இருக்குது. சவுண்டு வந்துடுது. ஸோ அதனால் இங்கே அந்த பாட்டை போட்டு நம்ம இங்கே இருக்க அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பைடர் கீ கிடைக்கும். சரி வாங்க மேலே போவோம். இந்த கிராணி அனுப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி நம்ம இந்த வழியாக போய் இந்த புக்கை வச்சிடலாம். புக்கை வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு ஸ்பைடர் கீ வந்துடும். ஸோ நம்ம இதை வச்சுட்டு நம்ம அந்த கன் பாட்டை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. சரி இங்கே தான் இருக்கா. இங்கே ஸ்பார்க் பிளக் கிடச்சிச்சு கைஸ். ஸோ ஸ்பார்க் பிளக் இருக்கிறதே மறந்து போயிட்டேன் நான். ஸோ ஸ்பார்க் பிளக் எடுத்துகிட்டு நம்ம இப்போ கீழே போயிடலாம். ஸோ இப்போ கீழே வந்தாச்சு. ஸோ கிராணி எப்படி அங்கே தான் இருப்பான் அந்த சவுண்டு கேட்டு. அவள் போகிறதே ரொம்ப நேரம் ஆஃபா. அப்போ வந்து நம்ம மாற்றி பார்த்து இது பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே ஸ்பார்க் பிளக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே ரெண்டுச்சுனே வருது. சரி இருந்துச்சு. இங்கே மாட்டிடலாம். பார்க்கில் மாட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம மேலே போயிடலாம். இது பாருங்கள் லேக் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுதான் உங்களுக்கு நிறைய இடத்துல கிராணி தரலன்னா கோச்சிக்காதீங்க. பாருங்கள் லேக் ஆகுது. திரும்பி சவுண்டு போட்டு விட்ருக்கேன். இங்கே இருக்க கன் பாட்டியும் இங்கே வச்சிடலாம். சரி ஓகே, நம்ம இப்போ மேலே போகலாம். கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரி ஓகே, நம்மளுக்கு ஸ்பைடர் கீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு கீழே அண்டர் கிரவுண்ட் போயிடலாம், சீவர் பேசேஜ்க்கு. ஸோ போயிட்டு நம்ம அங்கே ஸ்பைடர் மாம்கிட்டேருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு நம்ம ஒரு சில திங்ஸ் அங்கே ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்குதா கார் எஸ்கேப்க்கு ரிலேட்டடாக சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரி வாங்கிக்கல வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நான் சீவர் கிராணி கூட இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி. ஸோ சரி போவோம். இங்கே நம்பர் 2 போட்டிருக்கு கைஸ். நம்ம பார்த்தாச்சு நம்பர் 2 தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ சரி வாங்க போகலாம்.
இப்போ நம்ம பாருங்கடா கிராஸ் பண்ணி போகிறா. எங்கே போனான்னு கூட தெரில கருமம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டா. ஸோ நம்ம இங்கே இருக்க இல்லை செக் பண்ணுவோம். ஐயோ ஓடி வரா. ஓ கிட்ட மாட்டவே கூடாதுன்னு நினச்சேன், அப்படி ஆயிடுச்சு. இது கத்துறது ரொம்ப பாரிஃபைங்காக இருக்குது. சவுண்டு மியூட் பண்ணாட்டி உங்களுக்கு எதுவும் கேட்கல. ஸோ பாருங்கள் திரும்பியும் வந்துட்டு அவள் போகிற சும்மா ஆட்டி பார்த்தா வந்துடுறா. ஸோ நம்ம இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரி ஓகே போயிருப்பாளா. உங்களுக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன், இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம மேலே போயிடலாம். எந்திரி எந்திரி எந்திரி. சீக்கிரம் ஓடுறோம் 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 ஓடுறோம். இப்போ இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். காய்ஸ் எதுவுமே இல்லை. காய்ஸ் இதுக்கு காய்ஸை பார்க்குறாங்க. இப்போ அது இருக்காங்கன்னு தெரில, பயமாக தான் இருக்குது போக. பேசாமல் போகலாமா வேணாமா? இன்னும் இந்த சைடை நம்ம குச்சிடலாமா? சரி நம்ம கிராண்ட் பிளேஸ்க்கே போயிடலாமே. ரொம்ப பண்ணாக இருக்கா பார்க்க. ஸோ மேலே போய் காக்கெட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து கீழே நம்ம ஸ்க்ரூ எடுத்து நம்ம அந்த இதை எடுத்து பார்ப்போம், அதில் ஏதாச்சும் கிடைக்குதான்ட்டு. ஸோ அங்கே மேலே போகிறோம். எதுவும் கிடைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, விட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன தான் பண்ணுறது தெரில. ஸோ இங்கே இருக்க அந்த கன் பாட்டை தான் எடுக்கணும். ஸோ கன் பாட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கன் பாட்டை வந்து இங்கே வச்சிடலாம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கிராணி சுட போகிறது இல்லை, நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் தான் எடுக்கணும். ஸோ கிராணி வந்தாலும் அப்புறமா சுட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ மேலே சீக்கிரமாக போகணும். ஸோ நம்ம வந்து மேலே போயிடலாம். ஸோ மேலே போய் இங்கே ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து அடிச்சிடலாம். இந்த கிராணி சவுண்டு கேட்டால் நான் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி நம்ம சீக்கிரமாக ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம இப்போ கீழே போயிட்டு இங்கே இருக்க இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ போய் ரஷ்டி பேர்லாக்கு எதுக்குடா கொடுத்தீங்க? சேஃப்டி கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு கார் எடுத்து எஸ்கேப்பே பண்ணிடுவேன். ஒரு ரெஞ்சு எனக்கு தெரிஞ்சு மேபி ஸ்பைடர் ரூமில் இருக்கும். ஸோ சரி வாங்க போவோம், போய் தான் ஆகணும். ஸ்பைடர் மாம் கிட்ட வேறு நம்ம போய் இது பண்ணணும். சரி இருங்க, ஸ்பைடர் மாம் இருக்க இடத்துக்கு போகணும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கேயும் அந்த வேறு ஏதாவது திங்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து அதையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். மெயினாக இந்த டைம் நம்ம லிஃப்ட்டுக்கு போய் முடிஞ்சால் ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பயமாக இருக்குது, அதான் பிரச்சனை. இது பின்னாடியாகவே போயிடலாமா இல்லை கொஞ்சம் பக்கமாக வேணாமா? பூச்சி பூச்சி சூப்பா வந்துட்டோம். அதை வேறு ஒன்று கொண்டு ரொம்ப சப்பா. ஓ வந்தாலும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் உடனே பார்க்காதீங்க, கண்டிப்பாக கொண்டு வா. ஸோ நீங்கள் ஒரு 1 2 3 2 ஒரு 5 செகண்ட் கிட்ட நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ அவள் போயிட்டுருக்கா. ஸோ அவள் பின்னாடி போகாமல் நம்ம அவள் சைடில் போகணும். ஸோ சைடில் போகும்போது நம்ம இங்கே என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே மீட் இருக்கு. ஸோ மீட் எடுத்துப்போம். ஐயோ ஐயோ வர போச்சு வரா பைத்தியக்காரி. அதுவே இல்லை கொஞ்சம் கூட. சரி வரா, நம்ம சீக்கிரமாக ஓடிடலாம். ஓடி போய் நம்ம இந்த லிஃப்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ லிஃப்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வேலை போயிடலாம். அப்பா மீட்டை வந்து சரி நம்ம மீட்டை வந்து கீழே போட்டுடலாம். நம்ம 2 நல்ல வேலை பார்த்து வச்சுருந்த நம்பர் இப்படிலாம் வெடிச்சுப்போம். ஸோ இங்கே வந்து இது ஹேண்டில் கீழே போட்டு நம்ம மீட்டை எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே போயிடலாம். ஸோ போயிடுவான்னு தான் நினைக்கிறேன். போனாலும் தெரில பைத்தியக்காரி. போயிட்டா பாடி தப்பிச்சிடலாம் காய். ஸோ ஆனால் அவள் போகிற ரூட்டுக்கும் நம்ம போகிற ரூட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வழியாக போகாமல் இல்லை ஸ்ட்ரிக்டாகவே போயிடலாங்க. அதான் எடுத்துச்சு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா வழி எடுத்துச்சு. ஸோ இங்கே வராலும் தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே வரும்போது உங்களுக்கு அப்புறம் டிக் 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 அப்படின்னு சவுண்டு கேட்கும் போல். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பைடர் மாம் வந்து நம்மளை பயமுத்துவா. அவள் கத்துறா அப்படி கத்துவா. இந்த வேறு வந்து நின்றுட்டுருக்கா. பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கா, தான் பிரச்சனை. போயிட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போயிட்டு நம்ம ஹேண்டில் மட்டும் எடுத்து வந்துடலாம். சீக்கிரமாக போகலாம். ஓ சீக்கிரம் ஓடு சீக்கிரம் போ செத்துறாங்க செஞ்சு. அப்போ
ஐயோ பூச்சி 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 செத்துரு பண்ணாக்கும் அது இருங்க வரட்டும். சரி வந்தாலும் நம்ம இந்த வழியாக போயிடலாம். இந்த வழியாக போயிட்டு நம்ம இடத்துல வந்து வைக்கணும். பூச்சி 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 அப்பா அந்த ஒரு கொண்டையை வேற வச்சுட்டு அதை எப்படி சுற்றிட்டு இருக்காங்க. பூச்சி 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 ஐயோ பிடிச்சிட்டா எப்படி? ஸோ வாய் வேற போனது சாப்பிட்டுட்டா நம்மள. ஸோ டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ நான் டே 1 முடிக்கணும்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல போவோம். ஸோ சரி கடவுள் என்ன பார்ப்போம். சரி நம்ம இப்போ கீழே போவோம். கிராணி வேறு எங்கே இருக்கானே தெரியல. அவன் சவுண்டு கேட்கணும். நம்ம கீழே ஸ்பைடர் மேம் கிட்டே போனோம். எனக்கு எவ்வளோ அவ்வளோ சவுண்டு கேட்கல. நம்ம இப்போ அந்த ஆமோ எடுத்துகிட்டு நம்ம கீழே போனால் இல்லை நம்ம ஸ்பைடர் இது இருக்கும்ல அந்த இடத்துக்கு போவோம். நீட்டு நம்ம கீழே விட்டு வந்துட்டோம். எனக்கு அங்கே திரும்பி போக தைரியம் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே போய் நம்ம இப்போ அடிக்கணும். ஆனால் கிராணி வரமாட்டான் எனக்கு தெரிஞ்சு. கீழே நம்ம போட்ட சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அப்பா க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இங்கே போய் இப்போ ரெஞ்சு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரெஞ்ச் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரெஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே போயிட்டு நம்ம இப்போ கிராணி வரத்துக்குள்ளே நம்ம கீழே போயிடலாம். அப்பா வந்தாச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கீழே போய் ரெஞ்ச் வச்சு டைப் பண்ணணும். சரி சீக்கிரம் போவோம். சீக்கிரம் நம்மளுக்கு கார்பி மட்டும் வந்துச்சுன்னா ஈஸியாக எஸ்கேப் பண்ணிடலாம். ஐயோ கிராணியோட சவுண்டு வேறு கேட்குது. ஓ இப்போ வேற ஆகும் வந்து டென்ஷன் படுத்துறா. சரி நம்ம சீக்கிரம் அந்த சைட் போயிடலாம். சைட் போயிட்டு நம்ம அந்த கீழே இருக்க வின் சேனல் எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். ஸோ வின் சேனல் எடுத்துகிட்டு வரலாம். சீக்கிரம் வின் சேனல் வேறு எடுக்கிறோம். அந்த இவன் இருக்காளான்னு தெரில கொண்ட கிளவி. ஸோ இவ வேற ரொம்ப பயமாக இருக்கா. இங்கே எத்தனை நேரம் நிற்கிறது. பூச்சி 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 போச்சு போச்சு பாருங்க. இப்படி தான் நம்ம பயமுத்திக்கிட்டே இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம நகர்ந்தாலும் வரா, நகர்ந்தாலும் வரல. ஐயோ ரெஸ்ட் என்ன தான் பண்ணுறதோ. இல்லை தப்பிச்சு போயிடலாம். வழியாக போய் இந்த வழியாக போக மாட்டேங்குது. பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது காய்ஸ். ஸோ நீங்கள் வந்து தனியாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ நீங்கள் இவ வேறு இதை நின்று பார்த்துட்டே இருக்காங்க, வெளியே போக முடியல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஹைலைட்ஸில் பார்ப்பீங்க. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ சரி காய்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பார்த்துறோம். சை பேட்லாக்கே எதுக்குடா எனக்கு. ஐயோ இப்போ அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரில. அவன் வந்துட்டானா வேறு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு லேக் ஆகிடுச்சு, அது வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்காக நான் வேறு இதில் ஐ மீன் கிராணி தான் விளாண்டுருக்கேன். உங்களுக்கு வேறு ஃபில்டரில் போட்டிருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக. ஸோ இது வந்து நான் கடைசியாக வந்து நான் திரும்பியும் ஒரு கேம் ப்ளே விளாண்டுட்டு அதில் இருக்க இது எடுத்து இது பண்ணேன். ஸோ உங்கள் பாருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து கீழே போக போகிறோம். ஸோ கீழே போய் நம்ம கிராணியை கொண்டாச்சு. இப்போ கீழே போய் இங்கே இருக்க கேஸ்லின் எடுத்து நம்ம வந்து போய் ஃபில் பண்ணிடலாம். சீக்கிரம் ஃபில் ஆகுது. நம்ம சீக்கிரமாக கிளம்பி ஆகும் கைஸ். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சரி ஓகே சீக்கிரம் போ. ஐயோ இது வேறு பிரச்சனையாக இருக்குது கைஸ். ஸோ சீக்கிரம் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து காருக்குள்ளே ஏறி ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம கீ மட்டும் எடுத்துக்கலாம். கீ எடுத்துகிட்டு உள்ளே போய்
ரிவர்ஸ் பண்ணிட்டு முன்னாடி போகிறோம், ரிவர்ஸ் பண்ணிட்டு முன்னாடி போகிறோம், ரிவர்ஸ் பண்ணிட்டு முன்னாடி போகிறோம். அப்பா வீடியோ தப்பிச்சாச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மைக்காவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நம்ம என்ன போடலாம் சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட கடைசி இது. ஸோ ஓகே கைஸ், ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பை பிளஸ்ஃபுல்ஸ்.